மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். உறுப்பினருடைய உயரத்திற்கு ஏற்ப அவங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த ஒலிபெருக்கியை நீட்டித்து தர வேண்டும் என்ற எண்ணத்தை வெளியிட்டிருக்கிறேன். நான் 2 நாளைக்குள்ளாக அதெல்லாம் சரிப்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-2027 ஆண்டிற்கான தமிழக திருத்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். நீண்ட வருடங்களாக மக்களுக்கான வெளிப்படையான திட்டங்கள் வருமா என்று காத்திருந்த தமிழக மக்களுக்கு இந்த பட்ஜெட் தாகம் தணிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்த பின்னர் கடந்த சனிக்கிழமை என் போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் சென்றிருந்தேன். அப்போது ஒரு முதியவர் என்னை ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு முதியவர் என் கையை பிடித்து கொண்டு, அவரை நீ என் பேர மாதிரி இருக்கையா, நான் என் வாழ்காலத்தில் நான் நிறைய முதலமைச்சர்களை பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ பார்க்குற முதலமைச்சர் எனக்கு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்கு. என்னையா பஞ்சாயத்து ஆஃபீஸ்லலாம் காசே வாங்க மாட்டாங்கயா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கியா, எனக்கு இப்போ தான் வாழணுன்னே ஆசை வருது அப்படின்னு சொன்னார். இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு விரும்பினேன். இப்போது எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்கு என்று கண்ணீர் மல்க அவர் என்கிடம் கூறினார்.